அன்பர்களே, இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவான் கும்ப ராசியை விட்டு மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சியாக இருக்கின்றார். இதனாலே மகர ராசி அன்பர்களுக்கு ஏழை நாட்டு சனி முடிவடைந்திருக்கின்றது. கும்பராசியை சார்ந்த அன்பர்களுக்கு பாதச்சனி காலம் ஆரம்பமாகின்றது. மேஷராசியை சார்ந்த அன்பர்களுக்கு ஏழரை நாட்டு சனி காலம் ஆரம்பமாகின்றது. சிம்மராசியை சார்ந்த அன்பர்களுக்கு இது அஷ்டமத்து சனி காலமாகும். இந்த சனி பெயர்ச்சியினாலே மிதுன ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு, மிதுன ராசிக்கு 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதனாலே அவர்களுக்கு, மிதுன ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு விரயங்கள் குறையும், உறக்கம் கெடலாம், வீண் வெளிநாட்டு அலைச்சல் ஏற்படலாம். அந்த மிதுன ராசிக்கு 4ஆம் இடத்தை சனி பார்ப்பதனாலே ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்படலாம், தாய்க்கு நோய்வாய்ப்படலாம், தாயின் உறவு முறிவு ஏற்படலாம், இருப்பிடத்திலே மாற்றங்கள், குறைகள், கோளாறுகள் ஏற்படலாம், உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு படிப்பிலே தொல்லைகள் ஏற்படலாம், மற்றும் ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படலாம். ஆரோக்கியம், தாய், இருப்பிடம், வாகனம் பழுது ஏற்படலாம், வாகனம் மாற்ற வேண்டி வரலாம், பழுது ஏற்படலாம். அந்த சனி பகவான் மிதுன ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பதனாலே இதுவரை திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் தாமதமாகலாம். திருமணம் ஆன தம்பதிகளுக்கு தன்னுடைய வாழ்க்கை துணையோடு மன முறிவு ஏற்படலாம். வாழ்க்கை துணைக்கு பல சிக்கல்கள், தொல்லைகள், நோய்வாய்ப்பட வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்தந்த இடங்களை குரு பகவான் பார்த்துவிட்டால் இந்த தொல்லைகள் நீங்கிவிடும். சனி பகவான் சனி பெயர்ச்சியினாலே மிதுன ராசி சார்ந்த அன்பர்களுக்கு உள்ள பலாபலங்களை சொல்ல கேட்டீர்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.